சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இந்த சினிமா கொட்டாய் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்காக உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் சினிமாவுக்கு வந்த வருஷம் என்ன சார்? 42 வருஷத்துக்கு முன்னாடி 1983 வந்தேன். 83. சரி சார், இப்போ நீங்கள் நம்ம தேட்டருடைய பாபா காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கு, நம்ம ஷிரடி பாபாவுடைய அந்த இதுக்காக வச்சுருக்கீங்க. ஆமாங்க, பாபாவோட டிவோட்டி, அதனால பாபா தேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் ஸ்தாபனங்கள் எல்லாமே பாபா பேரில் தான் இருக்குது. பாபா பேரில் தான் இருக்கும். ரொம்ப நல்லது சார். இப்போ நீங்கள் எம்ஜிஆர் படங்கள் எது சார் போட்டிருக்கீங்க? எம்ஜிஆர் படங்கள் நாங்கள் தேட்டரை தொடங்கும் போது எம்ஜிஆர் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து அரசியலுக்கு போயிட்டார். சிவாஜி படம், சிவாஜி படம் எல்லா படங்கள் கடைசி காலங்களில் தான் சிவாஜி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவர் நடித்த அத்தனை படத்தையும் நாங்கள் போட்டோங்க. திரிசூலம் போட்டிருக்கீங்களா சார்? திரிசூலம் முன்னாடியே வந்துச்சுங்களே. ஒரு நீங்கள் தேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நேருக்கு நேரில் வந்தார் நினைக்கிறேன் சிவாஜியில், விஜய் கூட. அப்புறம் முதல் மரியாதை வந்தார். அந்த மாதிரி அவருடைய கடைசி காலங்கள் படங்கள் 4-5 படத்தை ஆக்ட் பண்ண 4-5 படம் நாங்கள் போட்டோம். சார், ரஜினி சார் படத்தில் பெஸ்ட் கலெக்ஷன் எது சார் நீங்கள் போட்ட படத்தில்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மாவீரன் ரொம்ப நல்லா போச்சுங்க. தளபதி ரொம்ப நல்லா போச்சுங்க. அப்புறம் உழைப்பாளி, இந்த மாதிரி பல படங்கள் போட்டிருக்கோங்க. கமல் சார் படத்தில்? கமல் அபூர்வ சகோதரர்கள் பெரிய ஹிட்டுங்க. அபூர்வ சகோதரர்கள் சகலகலவெல்லாம் நீங்கள் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது முன்னாடியே வந்துருச்சு. சரி சார், விஜய் படத்தில்? விஜய் எல்லாமே போட்டோம். லாஸ்ட் துணிவு இப்போ எல்லாம் போட்டோம். எது பெஸ்ட் கலெக்ஷன் கேட்குறேன் விஜய் படத்தில்? எனக்கு துப்பாக்கி நல்லா போச்சு. துப்பாக்கி சூப்பராக போச்சு. அஜித் படத்தில் சார்? அஜித் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த 3 விதமான ஆக்ட் பண்ணார்லங்க, வரலாறு, அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டுருக்க வரிசை படங்கள் வந்துருக்கு, எல்லாமே நாங்கள் போட்டுட்ருக்கோம். சரி சார், எனக்கு ஒரு சின்ன கேள்வி சார். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நார்த் இண்டியன்ஸ், அதாவது இந்த சேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க நிறைய அளவில் பெரிய அந்த ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய அளவில் ஃபைனான்ஸில் வந்து மெட்ராஸில் வந்து நீங்கள் வந்து சஸ்டைன் ஆனீங்க. அது எப்படி சார் உங்களுக்கு அது ஒரு திருப்தியாக இருந்ததா சார்? அது இல்லை, அந்த காலத்தில் நாங்கள் வந்து வேறு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் தியேட்டர் ஓனராக இருந்தோம், டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தோம். சேட்டலைட்ஸ் வந்த காலம். ஒரு 200 படங்களுக்கு மேலே சேட்டலைட் வாங்கி டிவி சேனல்ஸ்க்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு 200 படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அப்புறம் இண்டஸ்ட்ரி மாறிச்சு, ஜென்ரேஷன் கேப்பு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வராமல் போயிடுச்சு, ஸ்டாப் பண்ணோம். ஸோ அந்த உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கையை சுட்டிருக்கோம், ஏதோ லாபங்களை சம்பாதிச்சிருக்கோம். இந்த சினிமாவை பொறுத்தவரை ரிஸ்கி ஜாப் தானுங்க. ரெண்டுமே இருக்கும். இல்லை, 80% ரிஸ்க்கு, 20% தான் ப்ராஃபிட். இது ப்ளஸ்ஸு. அந்த 20%க்காக அந்த 80% விட்டுருக்கோம். சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இந்த 42 வருஷ தேட்டர் அனுபவத்தில் இருக்கிறதுலே பெஸ்ட் கலெக்ஷன் எந்த படம் சார்? எல்லாமே ஓடி இருக்கு, எல்லாமே 100 நாட்கள் இருக்கிறதுல பெஸ்ட் கலெக்ஷன். அது எனக்கு சொல்ல தெரியல, ஏன்னா காலங்கள் மாறிடுச்சு. அந்த காலத்தில் 5 லட்சம் 10 லட்சம் ஷேர் வந்தால் பெரிய ஷேரு. இன்னைக்கு ஒரு பெரிய படம் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 50 லட்சம் ரூபா வந்துருக்கு. பட் இப்போ கொஞ்சம் ஒரு அப்டேட் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக சினிமா கொஞ்சம் பேடாக தான் இருக்குங்க. சார், இப்போ இந்த சினிமா நல்லா வரணும்னா ஒரு 42 ஆண்டு கால ஒரு அனுபவம், ஃபைனான்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸிபிஷன் எல்லாத்துலேயும் இருக்கீங்க. ஏதாவது ஒரு நல்ல அறிவுரை ஒரு சின்னதாக சொல்லுங்களேன் சார். சார், சினிமாவை பொறுத்தவரை நம்ம கேஆர் ப்ரொடியூசர் இருக்காருங்க, அவர் சொல்லுவார், ஒரு ப்ராவர்ப் சொல்லுவார், சில்லறை போய் நீ நிதானம் போய் மானம் போய் தெருவுக்கு வரதா சினிமா பாரு. பட் அதில் சக்ஸஸ் ஆகிறவங்க 100கணக்கான பேர் இருக்காங்க. இட்ஸ் அ மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் தானே. ஒரு ஹமாம் சோப்பை மார்க்கெட் பண்ணுறோம், ஒத்துட்டானா பெரிய ஹிட்டு, இல்லைன்னா ஒன்றும் இல்லை. பட் சினிமா இப்போ எப்படி இருக்குன்னு நான் பார்த்த அளவில் 2 எக்ஸ்ட்ரீம்ங்க. ஒன்றும் சூப்பர் ஹிட்டு, இல்லை அட்டர் ஃப்ளாப். இது 2க்கு இடையில் ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியலைங்க. ஜனங்க விரும்பி படம் பார்த்தாங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட்டு, வரலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் வாஷ் அவுட்டு. இதுதான் சினிமா. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.